இப்ப ரீசெண்டா சச்சின் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆயிருக்கு. சச்சின் படத்தை எல்லாருமே பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் வந்து அது பயங்கர ஃபீல் குட்டான படம், ரொம்ப லைட் ஹார்ட்டடான படம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த படம் ஃபீல் குட்டான படம் எல்லாம் கிடையாது. அது ஒரு டாக்ஸிக் குடோன். சச்சின் படம் டாக்ஸிக் குடோன் அப்படின்றதுக்கு அந்த படத்தோட கதையே ஒரு சாட்சி. ஏன்னா அந்த படத்துல வந்து ஒரு ஹீரோயினா லவ் பண்ண வைக்கிறது தான் அப்படின்றதுதான் பேஸ் லைன். இது எப்படி ட்ரீட் பண்ணிருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ண ஏதாவது ஒரு கெடு கொடுத்து, ஒரு 30 நாள் கெடு கொடுத்து, இதுக்குள்ள நான் உன்னை வந்து என்ன லவ் பண்ண வைக்கிறேன்னு ஹீரோ சேலஞ்ச் பண்றாரு. இது என்ன மாதிரியான ஒரு மனநிலை? இந்த மாதிரி ஒரு அன்ரியலிஸ்டிக்கான டாக்ஸிக்கான ஒரு ஐடியாலஜிய, ஒரு ஐடியாவை படத்தோட பேஸ் லைனா வச்சிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் பிரச்சனை. அடுத்தது, இந்த படத்துல பொண்ணுங்களை எப்படி காட்டியிருக்காங்க? அந்த ஹீரோயினை ஒரு அழகு பதுமையா வந்துட்டு போறதுக்கு இது பண்ணிருக்காங்க. அங்க ஹீரோவோட அந்த கேரக்டரை எலிவேட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை நம்ம வந்து எப்படி காட்டணும், அது ஹீரோக்கு ஏத்த மாதிரி எப்படி காட்டணும் அப்படின்னு தான் காட்டியிருக்காங்க. மத்தபடி ஹீரோயினுக்கு ஸ்பெசிபிக்கா அங்க எந்த விதமான ரோலும் பிளே பண்ணல. இன்னொன்னு, அதுல ஜோக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போர்ஷன் இருக்கு. அதுல இருக்கிற நிறைய ஜோக்ஸ் பொண்ணுங்களோட உடம்ப வச்சுதான் இருக்கு. ஒரு பொண்ணு துப்பட்டா போடணும், அந்த பொண்ணு எப்படி ட்ரெஸ் பண்ணணும், ஒரு பொண்ணோட பிரெஸ்ட் சைஸ் என்ன, இந்த மாதிரியான ஜோக்ஸ் தான் இதெல்லாம். ஒரு பொண்ணோட உடம்ப ஒரு பொருள் மாதிரி ட்ரீட் பண்ணிருக்காங்க. இப்படியான ஜோக்ஸை எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு டாக்ஸிக்கான ஐடியாவை பேஸ் லைனா வச்சுக்கிட்டு ஒரு படம் வருது. அந்த படத்தை நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா நம்ம சமூகம் டாக்ஸிக்கா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுல வந்து இப்போ இத டைரக்டர் தானே எழுதினாரு, இதுக்கும் விஜய்க்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படிலாம் கேட்காதீங்க. ஏன்னா ஒரு டைரக்டர் சொல்றத மட்டுமே செஞ்சுட்டு போற அளவுக்கு இருக்கிற சின்ன ஹீரோ இல்ல விஜய். அவர் வந்து ஒரு பெரிய ஹீரோ, அவருக்காக கதைகளே எழுதப்படுது, அந்த அளவுக்கு பெரிய ஹீரோ தான். அப்புறம் இது வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படம், அதான் அப்படி இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படத்தை இப்ப நீங்க கொண்டாடுறீங்க. அப்போ இப்பவும் உங்க மென்டாலிட்டி அப்படியே இருக்குன்னு தானே அர்த்தம். பெண்களை நம்ம வந்து அப்ஜெக்டிஃபை பண்ற மாதிரி ஜோக்ஸ எப்படி உங்களால ரசிக்க முடியுது? சச்சின் படத்தை ஃபீல் குட்னு சொல்ற எல்லாரும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். அதுல இருக்கிற காட்சிகளும் ஜோக்ஸும் நிஜமாவே உங்களுக்கு ரசிக்கும்படியா தான் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு தெரியாமலே நீங்க ஒரு டாக்ஸிசிட்டியோட சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்களே உங்களை வந்து என்ன நிலையில இருக்கீங்கன்னு சொல்லி யோசிச்சு பாத்துக்கோங்க. சச்சின் அது வந்து ஃபீல் குட் மூவி கிடையாது, அது ஒரு டாக்ஸிக் குடோன்.